வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ கல்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா, சகல வளநலன்களையும் தந்து ஆரோக்கியமான வாழ்வினை அளித்து இகபர சௌபாக்கிய நலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளினுடைய அற்புத படைப்பான ஸ்ரீமத் சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அந்த விசேஷங்களை சிந்திச்சுட்டு வரும். இந்த பதிவில் என்ன பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 24வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது உயிர்மை எழுத்தான ரா அப்படின்ற எழுத்தை தொடங்கக்கூடியதான பாடல். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களை பாடி அதனுடைய அந்த விசேஷங்களை அடியேன் ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருக்கேன். அதை பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்கை பயன்படுத்தி கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சுவாமிகளினுடைய 100வது மயூர வாகன சேவையினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்களையும் அடியனுடைய குரலிலே அதனுடைய வீடியோவாக இருக்கின்றது, அதையும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவில் என்ன பாடல் பார்க்க போதும் அப்படின்னா, ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் நிகழுடை கரவேல் காக்க அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாடல். அதாவது நோய்களில் இருந்து பல நோய்களில் இருந்து காப்பதாக வேண்டி முருகப்பெருமானுடைய வேலை நடத்திலே சுவாமிகள் பிரார்த்தனையை வச்சார். அதுக்கப்புறம் யம தூதர்கள்கிட்ட இருந்து நம்மை காக்கும்படியாக பயணங்களிலிருந்து வெளிநாடு மற்றும் வெளிதூரம் செய்யக்கூடிய பயணங்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய அரணாக, மேலுமே நிறைய கண்ணுக்கே தெரியாத நோய்கள், அதாவது வாத பித்த கபம் நாடிகள் ஏற்றல் குறைச்சலால் ஏற்படக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட நோய்களினுடைய வரிசைகளை அதனுடைய தன்மையிலிருந்து காப்பாற்ற சொல்லக்கூடியதான பிரார்த்தனையை சுவாமிகள் வச்சார். இந்த பாடலில் இருந்து நமக்கு திசைகளிலிருந்து ஒவ்வொரு வேளாக நம்மை காக்கக்கூடிய வகையில் அமையதா போல தான் இந்த பிரார்த்தனை அப்படின்றது நமக்கு வரும். அதனால் நேர்மறை கடிகார சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாக் வைஸ் அப்படின்றதுலேருந்து தான் நமக்கு அந்த திசைகள் சுவாமிகள் ஏற்படுத்தியிருக்கார். அதாவது ஃபஸ்ட்டு கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான திசையை, ஏன் அற்புதம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சூரியன் ஆக்கப்பட்ட உலகத்திற்கே மிகவும் முக்கியமானதான உயிர்கள் வாழக்கூடிய வகையில், உயிர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியதான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அதனால தான் நம்ம சூரிய பகவானுக்காக ஒரு விழாவே நம்ம பொங்கல் பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த சூரிய பகவான் உதிக்கக்கூடிய அந்த திசை அப்படின்றது தான் கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிழக்கு திசைக்கு யார் அதிபதி? ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கார்கள். அது போலவே அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு பேர் அவர்களுக்கு. திக்கு அப்படின்னா திசைகள், அஷ்டம் அப்படின்னா 8. அந்த 8 திசைகளில் இருந்தும் 8 விதமான அதிபதிகள் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் சகல தீய சக்திகளில் இருந்தோம். அது போலவே கிழக்கு திசைக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா இந்திர பகவான். அதாவது சகல தேவதைகளுக்கும் 33 தேவதைகளுக்கும் தலைமை ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்திர பகவான் தான் அந்த கிழக்கு திசைக்கான அதிபதி. அந்த கிழக்கு திசையில் இருந்து சுவாமியினுடைய செஞ்சயவேல், ஏன்னா வெற்றிகளை தரக்கூடியதான அற்புதமான வேள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் செஞ்சயவேல், செம்மையான ஜெயத்தை கொடுக்கக்கூடிய வேள். ஜெயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு நமக்கு இங்கே பொருள்படும். அதுபோலவே ரஞ்சித மொழி தேவானை அப்படின்னா, ரஞ்சிதம் அப்படின்னா மிகவும் கனிவான சொற்களை பேசக்கூடியதான தெய்வானை பிராட்டியாத தான் சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தாயார்களினுடைய பெயரை சுவாமிகள் அவ்வளோ குறிப்பிடுதில்லை. ஆனால் இந்த இடத்துல 2 பேரையுமே, இச்சாசக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவியான வள்ளி பிராட்டியும் கிரியாசக்திக்கு தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வான பிராட்டியுமே 2 பேரையுமே ஒரே பாடலில் இங்கே நம்ம சொல்கிறத பார்க்கலாம். ரஞ்சித மொழி தேவானை அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ரஞ்சிதமான கனிவான சொற்களை சொல்லக்கூடிய அற்புதமான பேசக்கூடிய தெய்வானை பிராட்டியார், இந்திரனுடைய மகள். அதனால தான் அந்த இந்திரனுடைய அந்த 5வது வளர்த்ததுனால தான் அவளுக்கு தெய்வ யானை அப்படின்னு பேர். அதே போல் குஞ்சதி, தேவ குஞ்சதி அப்படின்னு சொல்லிட்டு தாயாருக்கு பேருக்கு. தேவ குஞ்சதி அப்படின்னா குஞ்சதம் அப்படின்னா யானை. அந்த யானை ஆகப்பட்டது வளர்த்ததுனால தான் தெய்வானை பிராட்டியாருக்கு தேவ குஞ்சதி. அதே போல் நமக்கு திருப்புகழில் தேவ குஞ்சதி பாகா நமோ நம அப்படின்னு பழனி திருப்புகழில் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறத பார்க்கலாம்.
மேலுமே முத்தை தரு பத்தித்தது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்த அந்த முத்தை தரு அப்படின்ற பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் பாடின தாயார் யாருன்னு பார்த்தா தெய்வானை பிராட்டியார். முத்து போன்ற அழகான பற்களை உடைய தெய்வானை பிராட்டியாருக்கு இறைவன் அப்படின்னு தான் சுவாமிகள் பாடுறார். அதனால் தெய்வானை பிராட்டியார் அப்படின்றவ கிரியா சக்திக்கு மிகவுமே உகந்ததாக சொல்லப்படக்கூடிய தெய்வம். அதனால் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன். வள்ளிப்பங்கன் இது சொல்லவே தேவையில்லை. தெய்வானை பிராட்டியாவது நமக்கு தேவர்களை காத்ததுனால தேவேந்திரனால சுவாமி முருகப்பெருமானுக்கு கொடுத்ததாக பார்க்கலாம். ஆனால் வள்ளியம்மையை சுவாமி தேடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் வேட செழுந்தினை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழுந்தாண்டி அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடத்துக்கு ஏற்றது போல் வள்ளி மேலே ஒரு பிரியந்தான். ஏன்னா முத்தமிழால் வைதாதையும் வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதம் வள்ளி பிராட்டியை வச்சு தான் சுவாமிகள் பாடினார். ஏன்னா வள்ளி பிராட்டி கிட்ட தான் சுவாமி என்ன பண்ணுறார், மாறுவேடம் பூண்டு, அதாவது கிழவனாக போயிட்டு நிறைய விளையாட்டுகளை செய்ததை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதனால் சுவாமி வந்திருக்காது அப்படின்னு தான் தெரியாமல் வள்ளி பிராட்டியார் நிறைய வசை சொற்களால் அந்த கிழவனை வந்து திட்டியதாக நமக்கு வரலாது. அதனால் அப்படி திட்டினவங்களையும் தன்னுடைய இடத்திலே சேர்த்து கொண்ட அற்புதமான வள்ளல் தன்மை கொண்டவர் தான் முருகப்பெருமான். அதனால் ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளியினுடைய பங்கிலே உதைபவர். அவரினுடைய செஞ்செயவேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த வேளாகப்பட்டது என்னை கிழக்கு திசையில் மிகவும் திறமுடன் மிகவும் வலிமையாக காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறது. அடுத்ததாக அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க. அங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது அக்னி, அக்னி மூலை என்று சொல்லக்கூடியது தென்கிழக்கு திசையை தான் நம்ம அக்னி பகவான் இருக்கக்கூடியதான திசை. அந்த திசையிலேருந்து காப்பாற்றக்கூடிய வகையில் நமக்கு அமையக்கூடிய வேல் தான் ஞானவேல். அதாவது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த தீயிலிருந்து நம்மை காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு சக்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம். அதனால தான் சுவாமிகள் அங்கியாகப்பட்ட அக்னி பகவான் மேலே எழக்கூடிய அந்த தென் கிழக்கு திசையில் இருந்து ஞான வீரன் சுவாமி வந்து ஞானத்தையே கொடுக்கக்கூடிய வீரன். அதனால் அவரினுடைய வேள் காப்பதாக அப்படின்னு சுவாமிகள் தென்கிழக்கு திசையிலேருந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக தெற்கு திசை. தெற்கு திசை யார் அதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா யம தர்மராஜன். அவருக்கு தர்மராஜன் அப்படின்னு பேர் எதுக்கு வந்ததுன்னா தன்னுடைய கடமையில் துஞ்சித்தும் அவர் வந்து செயல்படாமல் இருந்தது இல்லையா. அந்த ஒரு நொடியில் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கூட காலதாமதம் செய்யாமல் எடுத்துடுவார். அதனால தான் அவருக்கு தர்மராஜன். காலத்தே வந்து உயிரை எடுப்பதனால தான் அவருக்கு காலன் அப்படின்ற பெயரும் இருக்குது. அதனால் அந்த தெற்கு திசைக்கு காவலாக இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா யம தர்மராஜன். அந்த யம தர்மராஜனுடைய அந்த திசையில் இருந்து எஞ்சிடா கதிர்காமத்தோன், அதாவது குறைவே இல்லாதபடிக்கு கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பெருமான். கதிர்காமம் அப்படின்றது மிகவுமே அற்புதமான முருகஸ்தலம். எவ்வளவோ ஸ்தலம் இருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்தலங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தமானவை. அதனால் அந்த கதிர்காமம் என்று சொல்லக்கூடியது இலங்கையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தலம். அந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு. அதனால தான் பழமுதிர்ச்சோலையில் நின்றுட்டு கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொல்கிறார். வனமுறை வேடன் அதுலிய பூஜை மகிழ் கதிர்காமமுடையோனே அப்படின்னு. இருக்கிறதோ பழனி, இது பழமுதிர்ச்சோலை, ஆனால் பாடுறது கதிர்காமம். அதனால் அந்த கதிர்காமம் அப்படின்றது மிகவுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படக்கூடிய அற்புதமான முருகஸ்தலம். அதனால் எஞ்சிடா கதிர்காமத்தோன், மிகவுமே பகைவதை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அற்புதமான அந்த கையிலே இருக்கக்கூடிய வேள் என்னை தெற்கு திசையிலிருந்து காப்பாற்றட்டும் அப்படின்னு முதல் 3 திசைகளை இந்த பாடல், அதாவது 24வது பாடல்களில் நமக்கு சுவாமிகள் பிரார்த்தனையை வைக்கின்றார். அதனால் இந்த பாடலை படிக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, எங்கே சென்றாலுமே எந்த திசையில் இருந்தோ நமக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே சரி, அது மனிதர்களால் வந்தாலும் சரி, விலங்குகளால் வந்தாலுமே சரி, தேவகிண்ண கருட ராட்சசர்களால் வந்தாலுமே சரி, எல்லா வகையில் இருந்துமே நமக்கு ஒரு கவசம் போல, உயிர்க்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு கவசம் போல் இருக்கக்கூடியது பாம்பன் சுவாமிகளோட அற்புதமான சண்முக கவசம். அதனால் தினமுமே 6 முறை ஓதி, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு முறையாவது ஓதி பெருமானை நினைவு கூறும் வகையில் அவரினுடைய அற்புதமான வேள் அப்படின்றது
நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படின்றதுல துளி அளவுமே சந்தேகம் இல்லை. அதனால் சண்முக கவசம் அப்படின்றது எல்லா விதத்துலையுமே அது நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு அமையும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, சண்முக கவசத்தை பாராயணம் செய்து முருகக்கடவுளை நினைக்கும் பொழுது எப்படியாவது அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய தீர்வினை சுவாமி கண்டிப்பாக நமக்கு கொடுத்ததுள்வார். இதில் சண்முக கவசம் படிக்கிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னா, குருவருளும் திருவருளும் நமக்கு சேத கிடைக்கும். அதாவது பாமன் சுவாமிகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது 100வது மயூர வாகன சேவை நம்மளுக்கு இந்த ஆண்டு மயூர வாகன சேவையில் நமக்கெல்லாம் புல்லரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சது அந்த எக்ஸ்ரே படம். அதை பார்க்கும் பொழுதே அவ்வளவு உச்சநிலைக்கு பக்தியில் உச்சநிலைக்கு போகக்கூடிய வகையில் அதனுடைய சான்றாக நமக்கு அமைந்துள்ளது அந்த எக்ஸ்ரே படம். முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும் அப்படின்றதுக்கு சாட்சியாக பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த மயூர வாகன சேவன விழா இருக்கின்றது. அதுபோலவே நாமுமே அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு முழு நம்பிக்கை கொண்டு பெருமானை வணங்கும் பொழுது அவரினுடைய அற்புதமான கருணையினாலே அவருடைய ஆற்றலினாலே சகலவிதமான பாவங்களிலிருந்து நமக்கு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேருக்கு நோய் எதனால் வருது அப்படின்னா, பாவங்களினுடைய வெளிப்பாடு தான் நோய், கர்மங்களினுடைய வெளிப்பாடு தான் நோய். போன ஜென்மத்து கர்மா அவனுக்கு இந்த ஜென்மத்தில் தீராத வியாதியாக வரது. அதனால் அந்த கர்ம வினைகளை போக்கும் முயற்சியை தான் நம்ம எடுக்கணும். அந்த கர்ம வினைகளை போக்கிட்டோம் அப்படின்னா, எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் அப்படின்னு பழமொழி நமக்கு. அப்போது அந்த எரியக்கூடிய அந்த விறகானது நம்முடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை ஆகிய அந்த விறகை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கொதிக்கக்கூடிய அந்த நோயினுடைய தொந்தரவு அப்படின்றது அமுங்கிவிடும். அது போலவே தான் அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கான வழிகளை நம்ம செய்யணும். அதுக்கான தான தர்மங்களையும் தவத்தையும் நம்ம செய்யும் பொழுது தான் கர்ம வினை அப்படின்றது நம்மை விட்டு ஒழியும். கர்ம வினை ஒழியும் பொழுது நோய்க்கான தீர்வு எப்படியாவது நம்மை வந்து சேரும். அதனால் யாருமே எதற்காகவுமே பயப்பட தேவையில்லை. எந்த நோய் எந்த பிரச்சனை வந்தாலும் பெருமானுடைய திருக்கைவேல் நமக்கு இருக்குது அப்படின்ற தைரியம் மட்டும் இருந்தால் போதும், எப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்ம ஈஸியாக சாதிச்சிட முடியும். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த பதிவிலே அடுத்த பாடலினுடைய பொருளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குரு குகாச்சதனம் குகாத்மனமஸ்து. ஸ்ரீமத் பாமன் குமரகுதாச சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. குகாத்மனம்.